இப்போ A21S பொறுத்த வரையும் ஏற்கனவே இது ஓப்பன் பீஸ் தான், அன்ஓப்பன் பீஸ் இல்லை. ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு மொபைல் பார்த்திங்கன்னா 70%லேருந்து 80% வரையும் அது ஓப்பன் பீஸாக தான் இருக்கும். ஏற்கனவே இதுக்கு ஒரு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி ரிங்கர், ஸ்பீக்கர், மைக், சார்ஜிங் அடாப்டர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஒரு 70-80% அப்படின்னா இதுவும் வந்து ஓப்பன் பீஸ் தான். இப்போ சாம்சங்கை பொறுத்த வரையும் இந்த பேக் டோரை அறுத்து எடுக்கும் பொழுது மேக்ஸிமம் இருக்கிற எல்லா சாம்சங் மொபைல்லையும் கீழே வந்து நெட்வொர்க் ஆண்டனா இருக்கும். அப்போ வந்து அது கட் ஆகாமல் நம்ம அறுத்து எடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா மேலேருந்து கழட்ட போகிறோம். மேலேருந்து இந்த டோரை அறுத்து எடுக்க போகிறோம். நிறைய மாடலில் கீழேருந்து இந்த சைட்லேருந்து நம்ம அறுத்து எடுப்போம். இந்த மாடலை பொறுத்தவரையும் நெட்வொர்க் ஆண்டனா கீழே இருக்கிறனால மேலேருந்து அறுத்து எடுக்க போகிறோம் டோரை. சென்டர் கேஸுக்கும் பேக் டோருக்கும் ஒரு இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் பிளைடை யூஸ் பண்ணி நம்ம பிளாஸ்டிக் சீட்டு, டெம்பர் கிளாஸுக்கு அடியில் வர பிளாஸ்டிக் சீட்டை யூஸ் பண்ணி அப்படியே மெதுவாக அறுக்க ஆரம்பிப்போம். இது ஏற்கனவே ஓப்பன் பண்ண பீஸுனால் பிளாக் கலர் பேஸ்ட் போட்டு ஒட்டியிருப்பாங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும். லைட்டாக அப்படின்னா கழண்டு வந்துடும். இந்த வரையும் தான் கொண்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்துட்டு இந்த சைடு முடிஞ்சது. ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அது கேர்ஃபுல்லாக இருக்கணும், டப்புன்னு இழுத்துடக்கூடாது. இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டோம். நீங்கள் எல்லா ஸ்க்ரூவும் பர்ஃபெக்டாக கழட்டிட்டிங்களா? ஏதோ ஒரு ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ மிச்சம் வச்சுருந்தீங்கன்னா கேஸை கழட்டும் போது கேஸ் டேமேஜ் ஆகும். அதனால் எல்லா ஸ்க்ரூவும் கழட்டிட்டிங்களான்னு பார்த்துருங்க. சிம் அவுட்ரு கழட்டிக்குவோம். அதுக்கப்புறம் பேட்ரி. இந்த மாடல் பொறுத்தவரையும் சார்ஜிங் கனெக்டர் ஸ்ட்ரிப்பும் டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பும் ஒரே ஸ்ட்ரிப்பு தான் வரும். இதுதான் கீழே டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு. மெதுவாக தூக்குனீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிப்பு கழண்டு வந்துடும். இந்த இடத்துல மடக்கி லைட்டாக ஒட்ட வச்சுருப்பாங்க. மெதுவாக தூக்குனீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் தனியாக வந்துடும். இப்போது டிஸ்பிளேவை நம்ம கழட்ட போகிறோம். இது ஏற்கனவே போன டிஸ்பிளே தான், அதனால் பிரச்சனை இல்லை. இப்படி வேணால் கழட்டிக்கலாம். நம்ம இல்லைன்னா அந்த கார்னரில் லைட்டாக பிளைடு, 2 சொட்டு பெட்ரோல். இங்கே வந்து ஃப்ரண்ட் கேமரா இருக்கும். இந்த இடத்துல பெட்ரோல் ஊற்றிடக்கூடாது. இந்த சைடு
ஃப்ரண்ட் கேமரா இருக்கிற சைடில் நம்ம பெட்ரோல் ஊற்றக்கூடாது, அது பார்த்துக்கணும். இங்கே வந்து ஸ்பீக்கர் இருக்கும், இயர் ஸ்பீக்கர். இந்த இடத்துலையும் பெட்ரோல் ஊற்றிடக்கூடாது, இங்கேயும் ஊற்றக்கூடாது. மிச்ச பிரச்சனை இல்லை, எங்கே வேணால் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த டிஸ்பிளே பழைய உடஞ்சி போன டிஸ்பிளே கழட்டிட்டோம். இப்போ இந்த சைடு எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும் லைட்டாக. இது ஏற்கனவே டிஸ்பிளே மாற்றின ஒரு மொபைல். லைட்டாக அந்த காடியில் பெட்ரோல் போட்டு இதோ இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆயிரும். எப்பொழுதுமே இந்த காடியில் இருக்கிற பேஸ்ட்டை க்ளீன் பண்ணும்போது ரொம்ப அழுத்திடக்கூடாது, ஏன்னா இந்த காடி கட் ஆகிடும், அப்புறம் அசிங்கமாக இருக்கும். லைட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். இங்கே எந்த டஸ்ட்டு இருந்துடக்கூடாது. இதுதான் சென்சார், இது ஸ்பீக்கர் டஸ்ட் கப்பு, இது கீழே தான் ஸ்பீக்கர் இருக்கும். இப்போது நான் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிட்டேன். சரியாக க்ளீன் பண்ணல அப்படின்னா டிஸ்பிளே கரெக்டாக உட்காராது, லைட்டாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பக்காவாக க்ளீன் பண்ணி இங்கேயும் டஸ்ட்டு விழுகாமல் பார்த்துக்கணும். இந்த டஸ்ட்டு வந்து இங்கே விழுந்துடக்கூடாது, அது நல்லா க்ளீன் பண்ணிடும். சரி, டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்குது. காப்பி டிஸ்பிளே, அதுக்கப்புறம் ஓஜி டிஸ்பிளே, அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் பேக். மேக்ஸிமம் நிறைய கடையில் இந்த மாதிரி சர்வீஸ் பேக் டிஸ்பிளேவை மாற்றி கொடுத்து ஒரிஜினல் மாற்றி கொடுத்துருக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து கேர் ஓஜி வந்து வேறு கிளாரிட்டியில் இருக்கும். நீங்கள் டூப்ளிகேட் காப்பி டிஸ்பிளே வாங்குறதுக்கு சர்வீஸ் பேக் டிஸ்பிளே வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாயிருக்கும், ஒரிஜினல் டிஸ்பிளே மாதிரி இருக்கும். இது வந்து சர்வீஸ் பேக் டிஸ்பிளே. என்ன காப்பி டிஸ்பிளேக்கும் இதுக்கும் ஒரு 200 250 மாடலை பொறுத்தவரையும் டிஃப்ரெண்ட் ஆகும். A21s பொறுத்தவரையும் இந்த மாதிரி சாம்சங்கை பொறுத்தவரையும் நிறைய மாடலில் இதே பொசிஷனில் தான் இருக்கும். இந்த ஸ்டெப்பை வந்து இதான் டிஸ்பிளே ஸ்டெப்பு. இதை வந்து கரெக்டான பொசிஷனில் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். பண்ணி லைட்டாக கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு கீழே காடி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த இடமும் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் சைடு கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்படி மடக்கிட்டு இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம பேட்டரி போடலாம். எந்த டிஸ்பிளே செட்டை மாற்றும் பொழுதும் மொபைலை கழட்டணுன்னே பேட்டரி ஸ்ட்ரிப்பை கழட்டி விட்டுறணும்.
டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பேட்ரி கடைசியாக தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ பேட்ரி கனெக்ட் பண்ணிவிட்டேன், ஆன் பண்ணிப்போம். எந்த காம்போ மாட்டுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி கீழே ஸ்டிக்கர் இருக்கும் நிறைய டிஸ்பிளேக்கு. அப்போ அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம உரித்து எடுத்துகிட்டு அப்புறம் ஒட்டணும். லைட்டாக கரெக்டாக வச்சு அப்புறம் டிஸ்பிளேவை பேக் பண்ணும் பொழுது இந்த ஸ்டிக்கரை உரிக்கணும். இப்போதைக்கு வந்து செக் பண்ணுறதுக்காக இதை ஒட்டிட்டேன். ஃபுல்லாக செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு காம்போவை எப்படிலாம் நம்ம செக் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருங்க. இதில் ஒரு பட்டன் ஒர்க் ஆகாட்டியும் இந்த காம்போ வேறு மாற்றி தாகணும். நம்ம ஸ்டிக்கரை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காம்போ ஃபால்ட்டுனா கொடுத்து வேறு மாற்றிக்கலாம். அதனால் ஸ்டிக்கரை உடனே குறிச்சிடக்கூடாது. இந்த மேலே வர ஸ்டிக்கரு நம்ம எல்லாம் பக்காவாக தெளிவாக செக் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் கூட பிரிச்சுக்கலாம். முன்னாடியே பிரிச்சிங்க அப்படின்னா ரிட்டன் வாங்க மாட்டானுங்க. அதனால் எல்லா பட்டனும் செக் பண்ணணும். அதே மாதிரி மெசேஜில் போகிறோம், எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். நான் இது எல்லாமே செக் பண்ணிட்டேன். இது எல்லாமே எல்லா பட்டனும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் கீழே டிஸ்பிளே பிரைட்னஸ் இருக்கும். அதை வந்து மேலேயும் கீழேயும் கரெக்டாக எங்கேயும் ஸ்டெக் ஆகாத மாதிரி வருதான்னு பாருங்கள். ஓகே, இந்த டெஸ்ட் முடிஞ்சது. இவ்வளோ சாம்சங்கை பொறுத்தவரையும் ஸ்டாராஸ் 0 ஸ்டாராஸ் அடிச்சிங்கன்னா ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். நிறைய மாடலுக்கு அதில் டச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து எல்லா பட்டனும் ஃபுல் ஆகணும். எல்லா பட்டனும் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே. எல்லா பட்டனும் ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் என்னென்னா இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் பெஸ்ட் போட்டு. அப்போது ஒரு லப்பர் பேண்டை வச்சு மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே செக் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக டச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடுதா இல்லை வேறு எங்கேயாவது தாவுதான்னு பார்க்கணும். அது எல்லாமே தெளிவாக நின்றுச்சு அப்படின்னா ஓகே, ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.